ஸ்ரீகுருப்யோ நமः. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப்படலம். பாடல் 73. இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. 53வது பாடலை பார்க்கலாம். பன்னிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசம் காலம் அவன் இவன் என்பதெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடரிலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனை வெளியாய் காட்டும். 71வது பாடலில் விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் என்று லட்சியார்த்த பொருளை குறிப்பதற்கான வழிமுறைகளை எளிதில் சொன்னார். பிறகு அதற்கு உதாரணமாக 72வது பாடலில் சொல்லிவிட்டார். இப்பொழுது இது எதற்காக சொல்கிறோம்? அதாவது ஒரு உபமானத்தை காட்டிவிட்டு ஒரு உதாரணத்தை காட்டிவிட்டு அந்த உதாரணத்திலிருந்து அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்வது போல். இதில் முக்கியமாக நம்ம அந்த 3 லட்சணங்களை விட்டும் விடாத லட்சணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அதற்கு உதாரணமாக என்ன கூறினார்? தேவதத்தன் என்பவன் பல வருடங்களுக்கு முன் வேறு ஒரு இடத்தில் வேறு ஒரு வடிவத்தில் ஒரு இளைஞனாக என்று வைத்துக்கொள்வோம் இருந்தார். இப்பொழுது நான் பார்க்கிற தேவதத்தன் வேறு இடத்தில், அதாவது இந்த இடத்தில் இப்படி தோற்றம் உள்ளவராக இருக்கிறார் என்று அவருடைய நண்பர் நினைக்கிறார். ஆனால் அன்று பார்த்தவன் இன்று பார்த்த இவன் இரண்டும் என்ன? தேவதத்தன் தானே என்று இந்த பாடலில் சொல்ல வருகிறார். அவன் இவன் என்ற பேதங்களை விட்டுவிட்டு தேவதத்தனை மட்டும் பார்க்க வேண்டும். அதுபோல் வாச்சியார்த்தமாகிய ஜீவன் ஈஸ்வரன் அவர்கள் 2 பேரும் பலவிதமான பேதங்கள் உள்ளவர்கள் என்று அதுவும் முன்வந்த பாடலில் பார்த்தோம். அப்படிப்பட்ட பேதங்கள் உள்ள வாச்சியார்த்தங்களை விட்டு விடுவோமே, ஒரு பாகத்தை தியாகம் பண்ணுவோமே. விட்டுவிட்டு அப்போ எதை விடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும்? லட்சியார்த்தமாகிய ஆத்மாவில் இருக்கும், அதாவது பிண்டத்தில் இருக்கும் கூடஸ்தனும் அண்டத்தில் இருக்கும் பிரம்மனும் ஒருவரே என்று சொல்லி அந்த பிரம்மம் என்கிற லட்சியார்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த 73வது பாடலின் பொருள். இப்பொழுது let us see the substance of the mantra in English. We have seen in verse 71 that the lakshana is the implied meanings are classified into 3. Of these 3, in Tamil, vittum vidada lakshanam has to be taken. Bhagatyaga, that you have to take. That is an important one in understanding the Brahma Tattva and the Mahavakya Tattvamasi. This is explained in detail in this verse 73. Panniya soyam enna. The verse begins like this. Panniya means already explained, already told. Soyam, saha ayam. That person, this person. That Devadattan, this Devadattan. The person seen somewhere in, for example, Calcutta. The person I am seeing now in this place, for example, Chennai. That person, Devadattan, who was young at that time with black hair. This person, Devadattan, is with white hair. So all these differences are there. But the main thing is, he is Devadattan. So this is said as Drishtantam. That is, we are giving an example to you so that later on you will understand the implied meaning of finding out the Brahman, leaving out the Vachyartham of
Ishwaran and Jivan, who have so many differences as told in the previous verses. Just reminding that Ishwaran has Maya Upadi and he belongs to the Andam, and Jivan has Avidya Upadi, he belongs to Pindam. Like this, they have varied differences. So you leave the differences, that is the Jiva and Ishvara, and take only the Lakshyartham Brahma. That is the thing. So the example is termed as Drishtantam, and the object is termed as Drashtantam. Here Devadattan alone is the one who is to be understood. In Drashtantam, the object of observation is Brahma only. Devadattan is analogical here to Brahmavastu. So catch hold of that Brahmavastu. Vidada, don't leave. But leave aside Vedavachyartha, which has varying meanings. The Vedavachyartha here is to be seen as place, time and form that needs to be ignored. These contradictions need to be ignored. Automatically, Devadattan alone becomes the Lakshyartha. So, these aspects have to be dropped. Then only you will reach the Asipadam. So, to put it in equation, Tat is equal to Brahma, Tvam is equal to Kutastan, the pure form of Atman. The time, form and place that need to be ignored to focus on the Lakshyartha, the identification of the person. Devadattan in Drishtantam and Brahman in Drashtantam. In reaching the Lakshyartha of Brahman, Vachyartha of Jiva and Ishvara that are subject to contradictions, the Upadis are to be ignored. Leave the contradicting part. This is Bhaga Tyaga, giving up one part. And Vidada here means you have to include, admit only the Brahman. So this is Vittam Vidada Lakshanam, where a part of it is admitted, rest are ignored. This Vachyartham is ignored, Lakshyartham is admitted. These Lakshanas are to give a clear understanding of Satyam, Jnanam, Anantam, Brahma. Shri Gurubhyo Namaha.